இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்கியராஜா இருக்காங்க. அவங்க காலத்துலலாம் படங்கள் வந்து வருஷக்கணக்கில் ஓடும். இன்றைக்கெலாம் படம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு. 3 நாள் ஒரு வாரம் 3 நாள் ஓடினாலே மெகா ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கால சூழல் மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த ஒரு இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க. பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதைகள் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா நீ சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியில் நடத்திக்கிறான். பார்த்துருப்பீங்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும்போது கீழே போடுறாங்க. இப்போ அந்த இது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை. ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படைப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட். நீங்கள் ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம். கிடையாது. நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஏமாறணும் அப்படின்னா அதிகம் படித்தவன் விழிப்பாக இருக்கிறவங்க இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான். சொன்னாங்க இந்த 50,000 போட்டால் 3 லட்சம் வந்துருமா? நான் எப்படி வரும்? வாய்ப்பே கிடையாது. நான் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம், மாதம் 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, 1 கோடி ரூபா போட்டோம், இப்படி நிறைய பேர் வருவாங்க. நம்மகிட்டே கொடுப்பாங்க. நான் கமிஷன்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவேன். அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன். சரி, அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்குறோம்னு வச்சிங்களேன். நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 3 கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அந்த பவுட்ரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம். இப்போ எது நமக்கு தேவை? வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும். அரசாங்கம் மட்டுமே நினச்சா செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க விழிப்பானவங்க தான். இந்த கதையையும் சிறப்பாக மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். அந்த ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாநிலம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்கிறீங்க. இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றி அடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா? வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க? இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னென்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து பூந்ததுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களா, அதுக்கு என்னென்னா சாதாரண ஆளை விட அதை பண்ணுறவனுக்கு வரை மூளை நிறைய வேணும். சாதாரண ஆளுங்க அதனால் பண்ண முடியறதில்ல. இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல. என்னென்னா, ஏமாறுறவன் இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறவன் இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லோரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும். என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க. பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க. பாசிட்டிவில் போகல, நெகட்டிவில் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ ஏதாவது கேள்வி பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன். இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா, ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து, வணக்கம், இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன், அப்படியா, நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு. செய்கிறேங்க, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போனால் யாருக்கிட்ட வேணாலும் பெட்டு கட்டி முட்டாள் ஆக்கிடுவேன். அது எனக்கு பெரிய கெட்ட பழக்கம். இப்போ விட்டா உங்களை கூட ஒரு 2 நிமிஷத்தில் முட்டாள் ஆக்கிடுவேன். இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அது கோபம் வருமில்ல. இல்லை, என்ன நீ முட்டாள் ஆக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இல்லை நான் முட்டாள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சும்மா இல்லைங்க, நான் 50 ரூபா, நீங்கள் 100 ரூபா வாங்கிக்கலாம், நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா 100 ரூபா கொடுத்துட்றேன், முட்டாள் ஆக்கிட்டு நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி
பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. சரி 100 நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, எப்படி நீ 2 நிமிஷத்தில் என்ன முட்டாளாக்கு பார்க்கலாம் அப்படின்னா, உடனே அவன் சொன்னான், சார் உங்கள் வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம், முன்னாலேயோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா, பணத்தை எடுத்து வை, முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு, மீன் மச்சம். உடனே பேண்ட்டை கழட்டிட்டு பாரியா முன்னாலேயும் பாரு பின்னாலேயும் பாருனாரு. தேங்க்ஸுங்கன்னு 100 ரூபா எடுத்து வச்சுட்டான். அப்புறம் உங்களால் எனக்கு 300 ரூபா லாபம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இல்லை வந்துன்னுமே மேனேஜரை வந்து பேண்ட்டை கழட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு 4 பேர்த்துக்கு பந்தை கட்டிட்டு வந்தேன். இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்க, அதனால் உங்களுக்கு 100 ரூபா தான் எனக்கு செலவு, எனக்கு 300 ரூபா எனக்கு வசூல் அப்படின்னா. இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது. ஃபாரின் போயிருக்கிறோம் நான். அப்போ எங்கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, மஞ்சுளா, விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது, பூர்ணிமா எல்லாருமே இருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும், பாஸ்போர்ட் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மஞ்சுளா அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி, சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண, திடீர்னு பார்த்தா பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம். பேனம்னு ஒருத்தர் கத்துனா, எல்லோரும் திரும்பி பார்க்குறான். ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னு, அப்புறம் யாரோ ஒருத்தர் திஸ் சைடு அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சுளா ஐயோ அப்படின்றது என்னென்ன, அவங்க பேக் காணும். அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க. அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா, யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா, தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே போய் கேட்டோம்னா, அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான், இது தலைப்பு சொல்லிட்டான், நிர்வாகம் பொறுப்பில்ல, நீ கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌடில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரின்ட்டேன். எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு, ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம். எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாகி போச்சு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான், போகலான்னா இது ரெண்டே சார் நான் கெலுசு சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்னால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேர் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு குளிர், அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறஞ்சிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னா, ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுன்ட்டான். என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா, எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன், ஒன்று 50 பைசானா ₹1.50 அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை ₹1.50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே கலபலப்பலப்பன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்தோன்னே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுருவோம்.
இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரம் நின்று போச்சு. சென்சாருக்கு போனேன். சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க, நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொன்று சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்கன் அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம்.